சிம்ம ராசி நபர்கள் எந்த ராசி நபர்களோட பழகலாம்? எங்களுக்கு பொருந்தக்கூடியது யாரு அப்படின்னா துலாம் ராசியும் மேஷ ராசியும். ஸோ துலாம் ராசி நபர்களை பார்த்தாலே இவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். அவங்க கிட்ட ஒரு ஈர்ப்பு வரும், ஒரு பாசம், ரொம்ப ஒரு அவங்கள பார்த்தாலே வந்து நிறைய விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து கேட்கணும், திரும்ப சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் தோன்றது வந்து இந்த துலாம் ராசி நபர்களுக்கு தான் வரும், இந்த மீஷ ராசி சிம்ம ராசி நபர்களுக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா இப்போ சிம்மத்துக்கு வந்து துலாமும் மேஷராசி நபர்கள் தான் பொருத்தம். மேரேஜ் பண்ணா பண்ணிக்கலாம், லவ் எல்லாமே உங்களுக்கு ஓகே, பெர்ஃபெக்ஷன் தான், உங்களுக்கு கிரீன் சிக்னல் தான். ஆனா இதுல எல்லாமே தந்த இறைவன் வந்து ஒரு குறையும் தந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசி நபர்கள் மேஷ ராசியில உங்களுக்கு நன்மையும் தீமையும் இரண்ட வந்து அங்க ஆப்ஷனா வச்சிருக்காங்க. உங்களுக்கு நன்மையும் அங்க இருந்துதான், த சேம் டைம் தீமையும் அங்க இருந்துதாங்கிறது மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த நீங்க மேஷராசி நபரை காதலிக்கிறீங்க, திருமணம் பண்றீங்க அப்படின்னா 100% நீங்க வந்து உங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுமே தவிர, கண்மூடித்தனமா நீங்க ஒரு காதலை பண்ணி நீங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து கேரண்டி இல்லை, நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா உங்களுக்கு காதலிக்கிறதுக்கு நீங்க லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைப் மாதிரி விழுறதும் அந்த ராசி கிட்ட தான், உங்களுடைய எல்லாத்தையும் இழந்து போறதும் அந்த ராசி கிட்ட தான். ஸோ நிறைய பேர் வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிவோர்ஸ் நம்மளே பாக்குறோம், நிறைய டிவோர்ஸ். ஸோ அப்ப இதுல ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப நீங்க மேஷராசி நபரை லவ் பண்றீங்க, இல்ல திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஹாரோஸ்கோப்பை கண்டிப்பா அனலைஸ் பண்ணுங்க. இயற்கையாவே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நபர்கள் உங்களுக்கு ரொம்ப 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 உங்களுக்கு எல்லா விதமாவும் அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரைஸா இருக்கட்டும், இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு காதலர்களா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவியா இருந்தா கூட பயங்கர பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சிம்மராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா மேஷத்துல. அதே டைம்ல நீங்க வந்து காதல்ல விழுறதும் இதே ராசி கிட்ட தான்.